அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். ஐயா, இப்ப 2 நாளைக்கு நேத்து வந்து அண்ணன் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழக மாநாடு வந்து நடைபெற்றது மதுரையில. அந்த மாநாடை பாக்குறப்பயே வந்து நிறைய ஒரு முரண்கள் தெரியுது அவங்களோட அரசியல்ல. அவங்க பண்ற அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுன்ற நாட்டுக்கும் வந்து சரியா இருக்காதுன்னு மனதில் பட்டுச்சு. அதனால அதுல இருந்து கேள்விகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம சும்மா ஒரு 4-5 இதை வாசிக்கிறாங்க. எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாங்க. ஈவேரா அவர்களை வந்து முன்னிறுத்துறாங்க. ஒரு ஒழுங்கு எதுவுமே இல்லை அந்த மாநாட்டுல. நீங்க அதை எப்படி இங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் திறனாய்வாளரா? ஒரு கும்பல், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. அவங்க மாற்று அரசியல் எதுவுமே பேசல. ஏன்னா அவங்களுக்கு நோக்கமே பலத்தை கூட்டத்தை காட்டி பலம் நிரூபிக்காம எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணிக்கு வரணுங்கிறதா அவங்க நோக்கம். அவங்க எடப்பாடி கிட்ட கூட்டணி எல்லாம் பேசினாங்க. 117 117ன்னாங்க. நான் ஒருத்தன் தான் எடப்பாடியை வந்து அந்த இடத்துல வான் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம எடப்பாடிக்கு எதிரான அரசியல் பண்ணாலும் கூட நாம சொல்லக்கூடிய அரசியல்ல உண்மை இருக்கணும், நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். சிவாஜி பலம் நிரூபிக்காத சிவாஜியால ஒரு எந்த ஓட்டையும் ஜானகிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. பலம் நிரூபிக்காத அல்லு அர்ஜுனால ரெட்டிக்கு எந்த தொகுதியிலும் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. பலம் நிரூபிக்காத சிவாஜி பத்மினியால ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. பலம் நிரூபிக்காத வடிவேலால ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. பலம் நிரூபிக்காத ராதிகாவால திமுக 38% வாக்கெடுத்து வெற்றி பெற்றாலும் ராதிகா ஒரு பிரச்சாரம் போயிட்டு வந்தாங்களே தவிர அவங்கள வச்சு 89 ஓட்டு ஒன்றும் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதே வேளையில பலம் நிரூபிச்ச ராமதாஸால ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு, வைகோவால டிரான்ஸ்பர் ஆச்சு, பவன் கல்யாணால நாயுடுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு, விஜயகாந்தால ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. ஒரு கட்சி ஒரு பிளேயர் ஆகணும்னா பலம் நிரூபிக்கணுங்கிறதா மஸ்ட். இவங்க மோசடியா விஜய் கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு விஜய் கிட்டே கல்ட்டுன்னு சொல்லி, நீங்க பலம் நிரூபிக்கலனாலும் உங்க கூட கூட்டணிக்கு ஆள் வருவான்னு சொல்லி விஜயை கொலாய் அடிச்சு, விஜய்க்கு எதுவுமே தெரியாம அவரு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி போல், உங்களுக்கு ஏத்துக்கூட முடியுதோ முடியலையோ, 5.5% வாக்கெடுத்த தினகரன் ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட்டா சொன்னாரு. 3.7 எடுத்த கமலஹாசன் அதை ஏற்றுக்க தயாரா இருந்தாரு. திருநாவுக்கரசு ரஜினிகாந்த காட்டி ஸ்டாலின் 10 சீட்டு வாங்கிட்டு போனாரு. திருநாவுக்கரசு கூட நின்று ஸ்டாலின் திருமாவளவும் போர் பாலிடிக்ஸ் பண்ணாரு. பாஜக ரஜினிகாந்தால தாங்கள் வந்து ஒரு இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இவ்வளவும் ரஜினிகாந்துக்கு அரசியல் களத்துக்குள்ள வராமலே சாத்தியப்பட்டு இவரா செட் பண்ணி யாரும் கூப்பிடாம இவரே அரசியலுக்கு வராரு. வரக்கூடியவர் அதுக்கான காசையும் செலவழிக்காரு. அப்ப தப்பு கணக்கு என்ன போடுவாருன்னா, பலம் நிரூபிக்காத இவரை நம்பி கூட்டணி கட்சிகள் வந்துருவாங்கன்னு இவர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவரே ஜாலரா அடிச்சுக்கிட்டு, நம்ம கொடுத்த காசுக்கு தான் நமக்கு அவன் ஜாலரா அடிக்காங்கிறது கூட இது முட்டாள் சினிமா கலைஞர், சினிமா துறையில உள்ளவெல்லாம் முட்டாள் கிடையாது. நிறைய புத்திசாலி இருக்கிறான். டைரக்டர், திரைவசகஸ்தா, இவர்கள்லாம் வந்து புத்திசாலிகளா தான் இருக்க முடியும். வந்தாலும் சினிமாக்காரன் முகஸ்துதிக்கு மயங்குவான். நம்ம கொடுத்த காசை வாங்கிட்டு தான் நம்மளை புகழ்றாங்கிறது கூட தெரியாம முட்டாள்தனமா, ஒட்டுமொத்த முட்டாள்னு சொல்லல விஜய, நிறைய டைரக்டர்கிட்ட பழகிருப்பாரு, கதை வசனாக்கத்துக்கள், அவருக்கே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்கும். எந்த மாதிரி காட்சி வச்சா மக்கள் ரசிப்பாலும் தெரியாதவர் இல்லை. சோ அந்த இடத்துக்குள்ள நம்மகிட்ட காசு வாங்கிட்டு தான் நம்மளை புகழ்றாங்க கூட தெரியாம முட்டாளாயிட்டாரு விஜய். அவரு கூட்டணிக்கு ஆள் வருவாங்கிற எண்ணத்துல பேசினாரு. நான் தான் சொன்னேன், பலம் நிரூபிக்காத உங்களை நம்பி ஒருத்தர் கூட வரமாட்டான்னு சொன்னேன். இதுவரை யாரும் விஜய நம்பி வரல. அதே மாதிரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தம்பி விஜயகாந்தாவது 8-10ன்னு பலம் நிரூபிச்சாரு, மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சாரு. பலம் நிரூபிக்காத உங்க கூட யாரும் வரமாட்டாருங்க கருத்தை சொன்னாப்ல. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி கிட்ட அவங்க கூட்டணி அது இதெல்லாம் பேசினாங்க. அப்போ எடப்பாடியும் எங்களுடைய ஒரு அரசியல் அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நாங்க பண்ண அரசியல் என்னன்னா, இன்னும் சொல்ல போனா ஜான் ஆரோக்கியசாமிக்கு நமக்கும் வந்த மோதலா வந்து வர அரசியல் தான். நான் ஒரு நட்புக்காக அன்புக்காக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேலையை பாக்குறேன். அவரு விஜய்கிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு சீமான ஏமாத்துற வேலையை பாக்குறாரு. அப்போ அவரு பேசிக்கிட்டே சீமானும் அவரும் இருக்கும்போது விஜய் தன்னை சிஎம்மா சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சீமானுக்கு கொடுத்து பல நண்பர்கள்ட்ட சீமானு அதை
ஒரு பேசக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது நான் ஏமாத்துறோம், மோசடிக்காரன், மோசடித்தனம் தான் விஜய்க்கு வேலை, அலட்டாருங்கன்னு நான் சொன்னேன். இன்னும் நண்பர்கள் கூட உண்டு, பலரும் அது இருந்தாங்க. அப்போ அந்த ஜான் ஆரோக்கியசாமி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு ஒரு ஃப்ராடு செய்திய, இந்த கருத்து கணிப்பு இது எல்லாமே ஃப்ராட் பசங்க, மொத்த பசங்களும் ஃப்ராடு பசங்க தான். இந்த மாதிரி ஃப்ராடு மார்க்கெட்டிங் பண்றதுல கில்லாடிங்க. இவங்களுக்காக பண்ணக்கூடிய மற்ற முகங்களை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த வேலையை குமுத ரிப்போர்ட்டர்ல பண்ணாப்ல. அப்ப நாம உடனே சொன்னோம், மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, குமுத ரிப்போர்ட்டர்ல வந்தது ஃப்ராடு செய்தி, பலம் நிரூபிக்காத விஜய் பொசிஷன் சிவாஜி மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு நாம பதில அதை சொன்னோம். இந்த கட்டத்துல தான் சீமான் தம்பி வேணா ஏன் தலைமையில வாங்குற கருத்தை சொன்னாரு. அப்ப சீமான்ட்ட மோசடி பண்ணதான் முயற்சி பண்ணாப்புல ஜான் ஆரோக்கியசாமி. சீமான் தான் திரும்ப அலர்ட் ஆயிட்டு தம்பி வேணா என் கூட வாங்கினாப்புல. அது பிறகு பெரியார கொள்கை தலைவரானதும் கருவாட்டு சாம்பார்னு விமர்சித்ததெல்லாம் நமக்கு தெரியும். இந்த முயற்சியில, சீமானை ஏமாத்தக்கூடிய முயற்சியில பலம் நிரூபிக்காத மோசடித்தனம் முதல்ல அறந்து போகுது. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் முன்னாடி 12,000 வார்டுக்கு 200 வார்டு போட்டு 3வது பெரிய கட்சின்னு ஒரு பெரிய மோசடியை பண்ணாப்புல. அந்த மோசடித்தனத்தை நான் தான் தோல்விச்சு காட்டினேன். அது சவுக்கு சங்கரை விரட்டி அடிச்சேன், கஸ்தூரி சங்கரை விரட்டி அடிச்சேன், ஆதன் மாதேஷை விரட்டி அடிச்சேன். அதாவது கருத்தே இல்லை, அவங்க பண்ண ஃப்ராடுத்தனத்தை விரட்டி அடிச்சேன். அதுல ஆதன் மாதேஷ் சார் ஃப்ராடுத்தனம் தான் சார், இது விஜய் ஃப்ராடுத்தனம் சார் பண்ணாரு, பணம் கொடுத்து பண்றாங்க சார்ன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா நீ ஆதாரம் வாங்கி கொடுப்பா ஃப்ராடு பசங்களுக்குன்னு கேட்டேன், ஃப்ராடுத்தனம் தாங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இப்படி சினிமா வசூல் ஃப்ராடுத்தனம் பண்றது மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றதா இவங்களுக்கு தொழில். இப்ப இந்த இதுல சீமாங்கிட்ட அந்த ஃப்ராடுத்தனம் முறியடிக்கப்பட்டது. அந்த கட்டத்துல கூட விக்கிரவாண்டியில சீமான் கிட்ட இவர் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்ன பிறகும் வாங்கின பணத்துக்கு விசுவாசமா, விஜய்க்கு விசுவாசமா சீமான் கிட்ட 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு காலையிலும் சாயங்காலமும் இவரு ஜான் ஆரோக்கியசாமி சீமான பிரஷர் போட்டிருந்தார். சீமானும் அந்த இடத்துக்குள்ள அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருமான்னு பேசினாரு. நான் அப்பவே சொன்னேன், எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லியிருப்பேன், எடுத்து பாருங்க, போலரைசேஷன் வரும், 55% திமுக அணி எடுக்கும், 25% மேல பாமக எடுப்பாங்க. சீமான் உள்ள ஓட்டை காப்பாத்திட்டாருன்னா அவருக்கு கிரெடிட், போலரைசேஷனை மீறி நிக்கிறது கிரெடிட்ங்கிறது நான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள போலரைசேஷன்ல வன்னியர் பரையர் போலரைசேஷனை பயந்து விஜய் ஓடிட்டாப்ல. ஓடுனவரு இமேஜை ஏற்படுத்துறதுக்கு 8% வாக்கெடுத்த சீமான பலியாடாக்க பாக்குறாரு. நான் தெளிவாகவே அதை பேசினேன். அதுக்கு பிறகு ரிசல்ட் வந்த முறைதான் சீமானுக்கு தெரிஞ்சு இவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் மக்கள் மத்தியில கிடையாது, ஜான் ஆரோக்கியசாமி மோசடி பேர்வழி, பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்றான், பொய்யா தலைவர்கள்ட்ட ஏமாத்துறான், விஜய் கொடுத்த அந்த காசுக்கு வஞ்சகம் இல்லாம ப்ரமோஷனுக்காக அவன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு தொழில், அதுக்கு ஃப்ராடுத்தனத்தை தலைவர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறான் அப்படிங்கிறத சீமானப்பம் உணர்ந்தாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோசடித்தனத்தை சீமானப்பம் உணர்ந்தாரு. அது மட்டும் இல்ல, விஜய்க்கு 20% வாக்கு இருக்குங்கிறதும், 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் விக்கிரவாண்டியில இருக்காங்கிறதும், கள்ளக்குறிச்சி சாவை விஜய் பார்த்த பிறகும் போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, போலரைசேஷன் தான் அங்க வந்தது. 23% நான்மணியர் ஓட்டு உதயசூரியனுக்கு பாமகவுக்கு எதிராக போயிட்டு, இந்த கட்டத்துல நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நீ கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு மக்கள் மத்தியில ஒரு எஃபர்ட் இருந்ததுன்னா போலிங் கூடி இருக்க கூடாது, உன்னோட 50,000 ஆன்லைன் மெம்பரும் ஓட்டு போட்டிருக்க கூடாது. அப்படி ஓட்டு போட்டானா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். அது திமுகவுக்கு 23% கூடி இருக்க கூடாது. அப்ப நீயே இங்க போலரைசேஷன் நடக்கும், இந்த போலரைசேஷன்ல நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி காலி ஆயிரும்னு வியாபார அரசியல் பண்ற, கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராம அச்சப்பட்டு ஓடுற. நாம் தமிழர்லாம் இறங்கி அடிக்கணும், சாட்டை துறைமுருகன் இடம்பெல்லாம் நீ வன்னியர் பரையர் போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடுன. சீமான் எடுத்த ஓட்டை தான் எடுத்தாரு. ஆனா அவர் களத்துக்குள்ள துணிஞ்சலா நின்னது அவருக்கு ஒரு மெரிட் கிடைச்சது. இந்த தேர்தல்ல தான் சீமான் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது, கூடும் கூட்டம் ஓட்டு அல்ல. விஜயை பற்றி ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதெல்லாம் மோசடி. இப்பமா அதே மோசடித்தனத்தை தான் குமுதர் வார பத்திரிகைகள், குமுதர் ரிப்போர்ட்டர், ஜூனியர் உடன் இவங்கள்ட்ட மோசடியா இந்த மோசடித்தனத்தை பண்ணிட்டே இருப்பாங்க. இட் கனாட் பி ப்ரூவ்ட் ஆர் அன்ப்ரூவ்டுங்கிற விஷயங்களை சர்வே அப்படித்தானே, சர்வேக்கள் மோசடி பண்ணிட்டு இருப்பாங்க. பட்
விக்ரவாண்டியில பிளேயரான சீமான் உறந்துகிட்டாரு. இவர் வந்து ஒண்ணுமில்லன்னு. அதனாலதான் ஈரோடு கிழக்குல கருவாட்டு சாம்பார்னு சொல்லிதான் அடிச்சுதான் இவரை அங்க போனாரு. அந்த இடத்துக்குள்ள நாம் தமிழரும் விஜய் அடிச்சுதான் அந்த இடத்துக்குள்ள நின்னாங்க. எல்லாத்தையும் அடிச்சுதான் சீமான் வந்து 8% ஈரோடு கிழக்குல உயர்ந்தாரு. அப்ப சீமானுக்கு சீமான் கிட்ட விஜய்க்கு பணத்தை வாங்கிக்கிட்டு மோசடி பண்ணக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கு மோசடித்தனம் காலி ஆயிட்டு. இதுக்கிடையில எடப்பாடி கிட்ட இவங்க பண்ண மூவ்ல டிக்கெடித்த விஜய் துணை முதல்வர்னு சொல்லும் போது மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்வாரு நான் சொன்னேன். அப்ப யாரும் அதை சீரியஸா எடுக்கல. தமிழ் மணின்னு ஒருத்தருக்கு தான், தமிழ் மணிக்கும் குபேந்திரனுக்கும் தான் இதை பதிலடியா சொன்னேன். நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். அத யாரும் சீரியஸா எடுக்கல. அண்ணாமலை திரும்ப சீமான் உறுதியானவர், சீமான் நண்பகத்தன்மை உள்ளவர், அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு எடுக்கப்படுறாருன்னா அண்ணாமலை சொன்னதும் தான் திரும்ப அது ஓரளவு வந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். The battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை சுத்தி இருக்கக்கூடிய தமிழ் மணிக்கோ, பொங்கலூர் மணிகண்டனுக்கோ, சேலம் மணிகண்டனுக்கோ, அக்னீஸ்வரனுக்கோ ஓரளவு தெரியும், அக்னீஸ்வரனுக்கோ மற்ற இவரு பொன் வில்சனுக்கோ எல்லா சகோதரர்கள் தான், நண்பர்கள். இவங்களுக்கு இதோட சூட்சுமம் வந்து தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஒருவேளையில சீமான் சம்மதிச்சா அது நடந்துரும். அண்ணாமலை, ஆர்டி, ரவீந்திர துரைசாமி, குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் சீமான சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்காங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. சீமான் 214 தான் போறாரு, கூட்டணி இல்லைன்னு தான் சொல்றாரு. பட் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. அப்ப சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில எடப்பாடி தயிக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடியை காலி பண்ணதுக்கு சீமான ப்ரொஜெக்ட் பண்ண தயாரா இருக்காரு. 18% என்டிஏ, 8% சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க. டாக்டர் ஐயாவுக்கு ஒரு லைக்கிங் இருக்குது. நிர்மலா சீதாராமன் அதுல இருக்கிறாங்க. நிர்மலா சுத்தி இருக்கக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகள் சீமான சபார்டினேட்டா போன்னு நினைக்கிறாங்க, கான்மன் அப்படி நினைக்கிறான். ஆனா நிர்மலா சீதாராமன் வந்து சீமானையே சிஎம்ஆ சொல்லாங்கிற எண்ணம் ஓட்டம் பைனான்ஸ் மினிஸ்டருக்கு இருக்குது. அடுத்து வந்து குருமூர்த்திக்கு பெரியார் மண்ணுல பெரியாரை மண்ணுன்னு சொன்ன சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற எண்ண ஓட்டம் குருமூர்த்திக்கு இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள இது நடந்துட்டா 150 தொகுதியில நம்ம 3வது போயிருவோம்னு எடப்பாடி அச்சப்படுறாரு. இப்பதான் நீங்க எடப்பாடிக்கு மூவ பார்க்கணும். பலம் நிரூபிக்காத விஜய் நத்திங்னு முடிவு எடுக்கிறார். பலம் நிரூபிக்காத விஜய் நத்திங்னு முடிவு எடுக்கிறாரு. பிஜேபி கூட நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வேண்டாம்னு சொன்ன பிஜேபிய நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். அன்பு தம்பி மிதுன் பழனிசாமிக்கு, உன் மனச்சாட்சிக்கு சொல்றேன், உங்க அப்பாட்ட கேட்டுப்பாரு தம்பி மிதுன் பழனிசாமி. எங்களோட மூவ் சக்சஸ் ஆனா உங்க அப்பாவுக்கு அதிமுக 150 இடத்துல 3வது பெயர் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே பிஜேபியோட கூட்டணி வராது. சட்டமன்ற இடத்துல பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு சிவாஜி தான். சிவாஜி ஆனா நமக்கு ஒண்ணும் இல்லாம போயிருவோம்னு பிஜேபியோட கூட்டணி வந்திருக்கிறார். வேற எதுக்கு வந்திருக்கிறாரு? அப்போ சோ இந்த இடம் பாஜகவும் பயப்படுறாங்க. எப்படி பாஜக பயப்படுறாங்கன்னா, அண்ணாமலை தவிர மற்ற ஸ்டேட் பாஜக தலைவர்கள், தமிழிசை, நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், ப்ரொஃபசர் சீனிவாசன் அந்த அளவுக்கு இல்ல. அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் பிஜேபி தலைமைக்குள்ள என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, ஸ்டாலின் மேல வன்மமும் காழ்ப்புணைஞ்சு கொண்ட அந்த ஜாதியை சேர்ந்த எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர் இவங்க எல்லாம் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, விஜயும் அதிமுக சேர்ந்தா பிஜேபி அடி வாங்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ இது பிஜேபிக்கு ஒரு பதற்றம் வருது. இவங்க இந்த பதற்றத்துல எடப்பாடி கூட சேர்றாங்க. எடப்பாடி பலம் நிரூபிக்காத விஜய வச்சு ஒண்ணுமில்லன்னு நான் சொன்னதை எடுத்துக்கிட்டு மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாரோங்கிற அச்சத்துல எடப்பாடி இங்க உள்ள வராரு. இந்த ப்ராசஸ்ல விஜய் விட்ட பீலா எல்லாம் அடிபட்டு போகுது. முதல்ல விக்கிரவாண்டியில 20% ஓட்டுங்கிறது அடிபட்டு போச்சு. 2வது சீமான் இவருக்கு சபார்டினேட்டா வருவாருங்கிறது அடிபட்டு போச்சு. 3வது திருமா சப்பாடினா வருவாருங்கிறது அடிபட்டு போச்சு. 4வது கணிசமான சீட்டை எடப்பாடி கொடுப்பாருங்கிறது அடிபட்டு போச்சு. இப்ப கையறு நிலையில பரிதாபமா நிற்கிறாரு. இவர் வந்து மதுரையில போட்ட கூட்டத்துல இவர் ரேம்ப் வாக் முடிச்சதும் இவரை பார்த்ததுமே கணிசமான கூட்டம் பிரிஞ்சு போயிட்டு அப்போ இவர் எங்க அண்ணன் சிவாஜி மாதிரிதான். கூட்டம் வருதுன்றீங்க, திரை கவர்ச்சிக்கு தான் கூட்டம் வருதுன்றீங்க, அவரை பாக்குறதுக்கு தான் கூட்டம் வருது. அவருக்குன்னு ரசிகர் பலம் இருக்கு. அந்த ரசிகர் பலம் ஏன் வந்ததுன்னா, வெறியாச்சுதுன்னா,
தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சாங்க. பப்ளிக் மத்தியில இவரு அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரசிகையே என்னையும் காப்பாற்றமா தான் பப்ளிக்கு தெரியும். ரசிகன் நம்ம ஹீரோவை அடிச்சுட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டான். நெய்வேலியில ஐடி ரைடு நடத்தி கிரிமினல் மாதிரி பிஜேபி ட்ரீட் பண்ணாங்க. அப்பவும் ரசிகன் வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அனுதாபப்பட்டான். சர்க்கார் படத்துல நான் தான் ஜெயலலிதா விசுவாசினி காட்டதுக்கு தினகரனுக்கு எதிராக விஜய் சாப்பிட்டு டார்ஜெட்னு விஜய் அடிச்சு நொறுக்குனாங்க. அப்பவும் ரசிகம் அனுதாபப்பட்டான். இந்த அனுதாபமும் வெறித்தனமும் கொண்ட ஒரு ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்கு. பப்ளிக் மத்தியில இவர் ஒரு சம்பத்து சிவாஜி மாதிரி பல நிறம் மாறினவர்னு தான் இருக்குது. சிவாஜி திகாவில இருந்தாரு, திமுகவுல வெளியேறினாரு, நடிகருக்கு அரசியல் வேண்டான்னாரு, காங்கிரஸ்ல சேர்ந்தாரு, காமராஜ் கிட்ட தான் சேர்ந்தாரு, அப்புறம் காமராஜ் மரோ இந்திரா காந்தி கிட்ட போனாரு, நடுல வைத்தாரு, ஜனதாதளம் போனாரு, தமிழக முன்னேற்ற முன்னணி வச்சாரு, திராவிடம் தேசியம் தமிழ்னு மூணையும் ஒரு பச்சவந்தித்தனமா 3 ஐடியாலஜிக்குள்ளேயும் சிவாஜி போனாரு. ஏன் போனாருங்கிறது சுயலாபம் அவருக்கு இருந்த மாதிரி தெரியல, என்றாலும் பச்சவந்தித்தனமா 3 ஐடியாலஜிக்குள்ளேயும் போனாரு. விஜய் இளைய தளபதினாரு, நல்ல பிரேம் லேண்ட அந்த உதயம் தியேட்டருக்கு எதிராக உள்ள அந்த கல்யாண மண்டப அந்த லேண்ட கொடுத்ததுக்கு திமுக கிட்ட ஊழல்னா திமுக கேட்கவா வேணும், இவங்களும் அந்த லேண்ட கொடுத்து ஒரு ஹீரோ புகழ்றாருன்னா கேட்கவா வேணும், வாங்கிட்டாங்க. அடுத்து மன்மதம்பு படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சத்யம் தியேட்டர் கொடுக்கலங்கிறக்காக அனில் மாதிரி அதிமுக போய் உதவ போறாரு. தலைவா படத்துல ஜெயலலிதா அடிச்சுட்டாருங்கிறதுக்காக திரும்ப மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. அது பிறகு படம் போடுறதுக்காக ஜிஎஸ்டிக்கு எதிராக பண்ணி அந்த இதுல வசூலை ஏத்திக்கிட்டாரு. இதற்கிடையில ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தியை பார்த்து பாப்புலாரிட்டிக்கு ராஜ்யசபா கிடைக்கும்னு நினைச்சாரு. அப்ப மக்களுக்கு தெரியுது தன் பாப்புலாரிட்டிய என்கேஜ் பண்ண வராருன்னு. அதனாலதான் சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி ஒரு பச்சோந்தி பல கலர் மாறினவர்னு இவரை ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ள வந்த கூட்டம் இல்ல, இவர் பேச்சை கேட்க வந்த கூட்டம் இல்ல, இவரை பார்க்க வந்த கூட்டம் தான். ஏற்கனவே இவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத ஜெயலலிதா அம்மையாரும் ஒருக்கா நிரூபிச்சாங்க. தலைவா படத்துல உள்ள அந்த பிரச்சனைக்காக மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு. 6% வாக்கு ஈழ பிரச்சனையும் முன்னிலைப்படுத்தி பணபலம் அதிகார பலத்துல 6% வாக்கு ஜெயலலிதா உயர்த்தி 39 எம்பிக்கு 37 எம்பி சீட்டை ஜெயித்தாங்க. அனில் மாதிரி உதவுன விஜய் எல்லாம் நத்திகினி காட்டினாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா இறக்கிறது வர விஜய் நத்திங்னு நிரூபிச்ச ஜெயலலிதா நிரூபிச்ச பிறகு ஜெயலலிதா இறந்து போறது வரை அரசியலே பேசல. இதுதான் என் மேல கோவப்படுறாரு விஜய். என் மேல கோவப்படுறாருன்னா நீ ஒரு கோலை, நீ ஒரு பிறவி, நீ ஒரு கோலை, நீ ஜெயலலிதா உன்னை அடிச்சு ஜெயலலிதாட்ட வெத்து வெட்டு செல்லானோட்டுன்னு உன்னை நிரூபிச்ச பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசல. பேசினதா சொல்லுங்க, இல்ல ஆதாரத்தை எடுத்து கொடுங்க. அப்ப ஒரு கோலை, சந்தர்ப்பவாதி கோலை. அப்போ இந்த இவரெல்லாம் இமேஜ் எல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்றேன், மக்களுக்கு இது தெரியுது. அப்போ இவரை மக்கள் எப்படி பாக்குறான்னா ஒரு ஸ்டாரா பாக்குறான், வந்து பார்த்துட்டு கலைஞ்சு போறான். சோ இவர் ஓட்டு எடுத்துக்கிடுவாரா, 234 போட்டுக்கிடுவாரா, மாற்று அரசியல் சொல்லிக்கிடுவாரா, எதுவும் இல்ல. என்ன ஆசைப்பட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு திரைத்துறையில டைரக்டர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர், நடிகர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது இவரால பொறுக்க முடியல. அவர் சீஃப் மினிஸ்டர் மகன் ரெட் ஜெயண்ட் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த கம்பெனி சொன்னா ஒரு கதாநாயகி 3 படத்துல நடிக்கலாம், இவரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு படம் தான் நடிப்பாரு. அப்போ 3 படம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னா கிடைக்கணும் தான் நடிகர்கள் நினைப்பாங்க. சோ அவருக்கு ஒரு இயல்பான ஒரு அதிகாரம், பணபலம், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெட் ஜெயண்ட் இதெல்லாம் வச்சு இருக்கிறது இயல்புதான். அதுல உள்ள பொறாமையில உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மாற்று அரசியல் திட்டமோ எதுவுமே கிடையாது. வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் இவருக்கு மொத்த உருவம். ஏமாற்றுதல் இவருக்கு கைவந்த கலை. யாரும் இவர்கிட்ட ஏமாறல. 1% பலம் நிரூபிச்ச ஒரு கட்சி கூட இவர்கிட்ட சேரல. பலம் நிரூபிக்காத இவரை சேர்ந்து ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிருமோன்னு எடப்பாடியும் இவரை என்டர்டெயின் பண்ணல. சோ இப்ப வேற வழி இல்லாம தனிச்சுங்கிறத வேண்டா வெறுப்பா வழி இல்லாம வந்து நிற்கிறாரு. கூட்டம் கலைஞ்சு போனதையும் அவர் திரும்ப ஒரு பப்ளிக் மீட்டிங்ல வந்து பேசினாருன்னா இவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலையும். ஏன்னா இவர் தலைவரா யாரும் பார்க்கல, ஒரு பச்சுவந்தியா தான் பாக்குறாங்க. இவருக்கு வரலாறு சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு பச்சுவந்தி தனமான வரலாறு, சந்தர்ப்பமான வரலாறு, ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி கிட்ட ராஜ்யசபா பதவிக்காக நின்ன வரலாறுங்கிறத நாம எக்ஸ்போஸ் பண்றோம். அவரு அரசியல் மனுஷர்னு அட்டாக் பண்றது என்ன அட்டாக் பண்றாரு கவனிச்சிங்களா?
நான் கவனிச்சேன். அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். அரசியல் திறனாய்வாளர்னா அவர் பேசுறதுலயே சொல்றாரு. சில அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படின்னு உங்களை தான் சொல்றாங்க. இது புள்ளி வர புள்ளின்னு இதுல சொன்னாரு. ம். சோ இதெல்லாம் அவருக்கு நம்ம மேல கோபம் இருக்குது. ம். அவரோட அரசியல ஊதி பறக்க வரக்கூடிய பலூன் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற ஊசியை வச்சு குத்தி நான் இது பண்ணிடுவாங்கனால அவருக்கு அச்சம் இருக்கு. இன்னும் அதுல அவங்க என்ன ரஜினிகாந்தோட ஆதரவாளர் அதனால பேசுறாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. அண்ணன் ரஜினிகாந்த் 2004 ராமதாஸ் தோத்த போது 2009 நான் ராமதாஸ சேலஞ்ச் பண்ணி அத்தனை தொகுதியிலையும் தோக்கடிச்சேன். அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் தோக்கடிச்சு காட்டினேன். நான் அன்பானன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், எங்க டீம், பல சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு இஷ்யூ எடுத்து தோக்கடிச்சு காட்டணும். அந்த இடத்துக்குள்ள ரஜினிகாந்த் தோத்த புள்ளியில தான் விஜயகாந்த் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஆள் இருக்கக்கூடாதான்னு கேட்டு விருத்தாச்சலத்துல நின்று அழகர் சாமி நாயுடு ஐயா மக்கள் தொண்டர் மகன் வெற்றி பெற்றாருங்கிறது நான் வெளிப்படையா சொல்றேன். அரசியல்ங்கிறது இஷ்யூ சென்ட்ரிக்கு. திருமங்கலத்துல சரத்குமார் தேர்தல் அறிவிப்புல 10,000 பேரை கூட்டம் போட்டாரு. களத்துக்குள்ள நின்று இஷ்யூ இல்லாம அது சைனட் சாப்பிடுற மாதிரி நான் சொன்னேன். சரத்குமார், ராதிகா, நாராயணன், கரு நாகராஜன், ஜேபி, மருதகலராஜ், தம்பி மருதகலராஜ் தான் கடைசியில அண்ணே உங்களுக்கும் சரத்துக்கும் தகராறாகாண்டான், ஒரு நட்பு பிரியாண்டான்னு தடுத்தான். அது சொன்னது மாதிரி 3 இலக்க ஓட்டு தான் வந்தது. அப்ப சரத்குமாரோ சிவாஜி கணேசனோ யாருன்னாலும் இஷ்யூ இல்லைன்னா ஓட்டு வராது. விஜய் கிட்டையும் இஷ்யூ கிடையாது. ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சு ஓட்டு வராதுங்கிறது தெளிவா நான் தெளிவுபடுத்திட்டேன். அது மட்டும் இல்ல, கமல்ஹாசன் ஒவ்வொரு வீட்லயும் இல்லாம இருந்தாரு. களத்தூர் கண்ணம்மா காலத்துல இருந்து, வாரம்பாடி காலத்துல இருந்து, அவர் மன்மலீதை காலத்துல இருந்து, சகலகலாவன்ல இருந்து, இந்தியன்ல இருந்து, அபூர்வ சகோதரர்ல இருந்து, 16 வயதுல இருந்து, குழந்தை நட்சத்திரமா இருந்தே அவரு படித்தால் மட்டும் போதுமாவில இருந்து ஒவ்வொரு சிவாஜி ஜெமினி சிவாஜி நடிச்ச ஒரு படம், அந்த படம் அது படித்தால் மட்டும் போதுமா, இன்னொரு படம், அந்த படம் இல்ல இன்னொரு படம், இந்த படங்கள்ல இருந்து அவரு குழந்தை நட்சத்திரமா இன்னைக்கும் டிவியில அவர் படங்கள், பழைய படங்கள் எவ்வளவு ஓடுது, 300 படத்துக்கு மேல நடிச்சுட்டாரு. அவர் என்ன ஒவ்வொரு வீட்டுல இல்லாமலாம் இருக்காரு. அவர் என்ன ஓட்டு எடுத்தாரு? தென்சென்னையில 12% ஓட்டு எடுத்தாரு. அரக்கோணத்துல 2% ஓட்டு எடுத்தாரு. கன்னியாகுமரியில 1% கீழே எடுத்தாரு. ராமநாதபுரத்துல 1.5% எடுத்தாரு. குருமாண்டி தேவர் மகன் மேலூர்ல 1% ஓட்டு எடுத்தாரு. அவன் சினிமா பார்த்துட்டா ஓட்டு போடுறான், ரசியம் போட்டு ஓட்டு வந்துருமா? இல்ல. ஜெயலலிதா இறந்த பிறகு இன்னொரு பிராமின் மேல வரட்டுன்னு பிராமணர்கள் தென்சென்னையிலும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் நம்ம பிள்ளை ஒருத்தன் சினிமா பார்த்து மற்றவனும் போட்டுருவான், நம்ம பிள்ளை வரட்டுன்னு போட்டாங்க. தப்பு இல்ல. பிராமணரோட அந்த உணர்வை நான் ஒன்னும் கொச்சப்படுத்த விரும்பல. அதே மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்துக்கு தூத்துக்குடி ஓட்ட பாருங்க, ஸ்ரீவைகுண்டம் ஓட்ட பாருங்க, ஆலங்குளம் ஓட்ட பாருங்க, கடைநல்லூர் ஓட்ட பாருங்க, நாங்குநேரி ராதாபுரம் ஓட்ட பாருங்க. இதே விஜயகாந்துக்கு திருமங்கலம் பாருங்க 17, சாத்தூர் பாருங்க 10க்கு மேல, விருதுநகர் பாருங்க 10க்கு மேல, திருப்பரங்குன்றம் பாருங்க 15. ஏன் நாயுடு சமூக சகோதரர்கள் இருக்காங்க. இது எடுத்து பாருங்க. நான் ஒன்னும் பொய்யா சொல்லல. கமல்ஹாசனுக்கு தென்சென்னையும் ஸ்ரீபெரும்புதூரையும் அரக்கோணத்தையும் கடலூரையும் பாருங்க எம்பி தேர்தல்ல. விஜயகாந்துக்கு நான் சொன்ன இந்த நாயுடு சமூக சகோதரர்கள் டாமினண்டா இருக்கக்கூடிய இடங்களையும் மற்ற அவங்க இல்லாத இடங்களையும் பாருங்க. அப்போ அரசியல்ங்கிறது பல அம்சங்கள்ல போடப்படுறது. சினிமாவை பார்த்தெல்லாம் யாரும் போட போறது இல்ல. சோ விஜய் ஒரு அரசியல் சக்திங்கிறதுல அடி வாங்குவாருங்கிறது நேத்து மதுரையில நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். மதுரையில கலைஞ்ச கூட்டத்தை பார்த்து நான் தெளிவாயிட்டேன். என்னமே விஜய சீமான் மேல வன்மத்துல பேசக்கூடியவங்கலாம் 26க்கு மேல முகத்துல கரிபூசப்பட்டு நிற்பான். 24லயே 8% சீமான் வருங்கன்னு சொல்லும் போது எவெல்லாம் தப்பா பேசி கரிபூசப்பட்டானோ அவங்க எல்லாம் முகத்தை நீங்க பாத்துக்கிடுங்க. எடுத்து பார்த்தா எவெல்லாம் சீமானுக்கு ஓட்டு குறைன்னு சொன்னானோ அவங்க எல்லாம் ஏமாந்தான். அதே மாதிரி இப்பவும் சீமான் இஷ்யூ பேஸ்டா நிற்கிறாரு, 5வது முறை நிற்கிறாரு, மக்களை நம்பி நிற்கிறாரு, நம்பகத்தன்மையோட நிற்கிறாரு. கன்ஷிராம், நிதிஷ்குமார் மாதிரி பல இஷ்யூகளை எடுக்கிறாரு. 17% வாக்கு வர சீமான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் போவாப்புல. இந்த கூட்டம், இந்த கும்பல் எல்லாம் ஓட்டா மாறாது.
அதை ஓட்டா மாத்தக்கூடிய அளவுக்கு கூட விஜய் கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. கூட்டம் கலைஞ்சு போயிட்டுங்கிறத பார்க்கும் போதே அவர் வெக்ஸா இருப்பாரு, அவரை சார்ந்தவங்களும் வெக்ஸா இருப்பாங்க. இவரை நம்பி யாரும் வந்து களத்துக்குள்ள குதிக்கிறதுக்கும் பணம் செலவழிக்கிறதுக்கும் ஒரு முறைக்கு 10 முறை சிந்திப்பாங்க. ஐயா, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய்க்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சோன்னே இந்த நமல் ராஜபக்சேன்னு இனப்படுகொலை செய்தவர் அவரு ராஜபக்சேயோட மகனும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இந்த கூட்டத்திலே காங்கிரஸை எதிர்த்து ராகுல் காந்தியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட விஜய் பேசல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு பாப்புலாரிட்டியை வச்சுள்ள லாபம் தான் முக்கியம். ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கும் போது ராகுல்கிட்ட போய் நின்னார். ராகுல் தான் நீ ஒருத்தர் தம்பின்னு 35 வயசு கடந்துட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அதுதான் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு அவரு பாப்புலாரிட்டிக்காக ராஜ்யசபாவையும் இளைஞர் காங்கிரஸ் அதிகாரத்தையும் தேடி போனவர் தான். சோ அவர் இன்னைக்கும் வாரிசு அரசியல் சீமான் சொல்ற மாதிரி வயநாட்டுல ராகுல் காந்தி நின்ன இடத்துல பிரியங்கா தானே நிக்கிறாங்க. இது வாரிசு அரசியல் இல்லையா? அப்போ காங்கிரஸ் கிட்ட இலவகாத்த கிளியா நிக்கிறாரு. சிஏ எதிர்ப்புன்னு அவர் சொன்னதே காங்கிரஸ் எதிர்பார்த்துதான். ஆனா காங்கிரஸ் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்டா இருக்குது. அவங்க எப்படி ஸ்டாலினை விட்டுட்டு வருவாங்க? ஐயா, அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி என்ன வைக்கணும்னா, இப்ப இவங்க வந்து தொடர்ச்சியா ஐயா ரஜினிகாந்த் அவங்களோட படத்தை வந்து சேற்றை வரி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. படம் வந்தோடனே இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ஒரு அழிவுக்கு கொண்டு போற மாதிரி இருக்கு. இவங்களோட ரசிகர் மன்ற மனப்பான்மை இதெல்லாம் இதை பற்றி அதெல்லாம் அவங்க ஒன்னும் அரசியல் சக்தி இல்ல. வெத்து வேட்டு செல்லாத நோட்டு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க. விக்கிரவாண்டியிலையும் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்கிற நிரூபிக்கப்பட்டுட்டு அரசியல் சக்தியை அவங்க நிரூபிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சீமான பிடிக்காத பிறமொழியாளர்கள் வந்து வேணா தங்கள் சந்தோஷத்துக்கு பேசிக்குவான். 26ல ரிசல்ட் வந்தா தெரியும் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரஜினி விஷயத்திலையும் வந்து இந்த ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ் பிளஸ் சன் டிவி அக்ரெசிவ் மார்க்கெட்டிங்ல அதிக வசூல் பெற்ற தமிழ் படம் ஆயிட்டு ரஜினிகாந்த் இந்த வயசுலயும் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இவருக்கு லியோ மற்ற எல்லா படத்தோடையும் ஜெயிலரோட இது கூலிக்கு வந்து அதிக வசூல் வந்துட்டு. அதுக்கு காரணம் ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியா, ஓவர்சீஸ். இது முக்கிய காரணம். தமிழ்நாட்டுல இந்த இதுக்குள்ள நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த சாதனை படைக்க காரணம் கர்நாடகா, ஆந்திரா, அந்த பேன் இந்தியா ஸ்டார் ஆட்டு ரஜினி இருக்கிறாரு. அப்போ இவரு வந்து இன்னைக்கு 700 கோடி வரை போயிருவாப்புல. அது லியோவோட அதிகம். ஜெயிலருக்கு இணையா வரலாம், கொஞ்சம் அதிகம் வந்துடலாம். 2.0க்கு இணையாட்டு வரலாம். அப்போ 3 படம் ரஜினிக்கு டாப்ல இருக்குது. இப்பவும் ஒரு கூலி படம் ரஜினிக்கு சாதனை படைச்சிட்டுச்சு. இவர் ஜனநாயகன் ஒரு படத்தை வச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஓடுறதுக்கு தான் மலிநாளத்தில் உள்ள தமிழர்களை பற்றி பேசுறாரு. இந்த படத்தை ஓடுறதுக்கு தான் பிற மாநிலங்களில் உள்ள தமிழர்களை பற்றி பேசுறாரு. ஆனா இவருக்கு என்ன சிக்கல் ஆயிட்டுன்னா, விஜய் பிளஸ் வினோத் அதுவே பெரிய வியாபாரம் ஆகாது. உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் எல்லாம் வந்திருக்கு இந்த லியோ படத்தை பற்றி பாத்துக்கலாம், நான் விளக்க விரும்பல. இதை தாண்டி சூர்யாவுக்கு கருப்பு படம் வந்ததுன்னா இது லியோ வசூல்ல பாதிதான் வருங்கிற சூழ்நிலை வருது. அப்ப இவரு பணம் செலவழிச்சு இது பண்ணி கனவு கண்ட எல்லாம் ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு, அவர்கிட்ட நெருங்க முடியாதுங்கிறது உறுதியாயிரும். கருப்பு வந்து போட்டிக்கு வந்ததுன்னா தமிழ்நாடு கலெக்ஷன் கேரளா கலெக்ஷன்லயுமே ஒரு சிக்கல் வரும். எப்படியும் இவரால கர்நாடகாவில் நெருங்க முடியாது, ஆந்திரா தெலுங்கானால நெருங்க முடியாது, நார்த்ல நெருங்க முடியாது, ஓவர்சீஸ்ல நெருங்க முடியாது. அப்போ ரஜினி தான் சூப்பர் ஸ்டாருங்கிறது அவரோட படத்தின் ரெக்கார்ட் பிரேக் வெற்றி மூலமா அது நிரூபிக்கப்படுது. அதுவும் அவருக்கு வேதனை ஆயிருக்கனாலதான் ரஜினி வரதா சொல்லிட்டு போயிட்டாருங்கிறத கிண்டல் அடிச்சு அங்க பேசுறாரு. அது ஃப்ரஸ்ட்ரேஷன். ரஜினி இன்னும் நம்பர் 1 இருக்காரு, நம்ம எவ்வளவோ வித்த பண்ணி ஜிமிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணியும் நம்மளால முடியலையே, தோத்து போறோமே, பூமரங்கள்னு 51 வயசுலயும் குய்வைவா இல்ல நீங்க கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிற்றுமேங்கிற அந்த வேதனையின் வெளிப்பாடுதான் அவரு ரஜினியை பற்றி இவரோட 24 வயசு முதிர்ந்த ரஜினியை பற்றி அந்த இடத்துக்குள்ள, அதுவும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி கொரோனால உடல்நிலை பாதிக்கப்படுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வராதவரை வந்து விமர்சனம் பண்றாருன்னா இன்னும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு, நெருங்க முடியலையே. கூலிக்கு ஆளு வச்சு பேசினா கூட அவன் தன்னோட கிரெடிபிலிட்டிக்காக ரஜினி தான் நம்பர் 1, ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்ன்னு அவன் இவர்கிட்ட வாங்கினவனே நம்ம பேச்சுக்கு மரியாதை இருக்கணுங்கிறக்காக சொல்லிட்டு போயிடுறானே, என்ன செய்யுதுங்கிற வேதனையின் வெளிப்பாடு தான் அதுல அவர் காட்டினாரு. அதுவும் கூலி பெரிய ரிசல்ட் சூப்பரா வந்த படம் இல்ல, ரஜினிக்கு பாப்புலாரிட்டிக்காக அந்த படம் ஹிட் ஆயிருக்குது. சோ அதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ் இது வந்து விஜய் பிளஸ்
வினோத்தால கிடைக்காது. அப்ப முடிஞ்சு போச்சு, நம்ம கனவு தேர்ந்து போச்சு, ரஜினி தான் சூப்பர் ஸ்டாருங்கிறது நிரந்தரமாயிட்டு. அதுவும் அவருக்கு வேதனையின் வெளிப்பாடாதான். அந்த இவ்வளவு பணம் செலவழிச்சு அதுல தோத்து போயிட்டோமே, டிஃபீட் ஆயிட்டோமேங்கிறதுலதான் ரஜினி அரசியலுக்கு வராம ஓடிட்டாருங்கிறதையும் அவர் விமர்சனம் பண்ணாரு. நான் ரஜினியை பற்றி என் கருத்துல வரும்போது 2004 ரஜினி தோத்த இடத்துல விஜயகாந்த் போர் புரிந்து ஜெயித்தாரு. 2004 மக்களவையில ரஜினி தோத்த இடத்துல நாங்க சமூக நீதி ஆர்கனைஸ் பண்ணி எங்க அண்ணன் ரஜினி தோத்த இடத்துல நாங்க ராமதாஸை தோக்கடிச்சு காட்டணும், டிக்ளேர் பண்ணி ஐயா மனித நீதிக்கு மனித நீதினு உங்களை அனைத்து தொகுதியிலையும் தோக்கடிச்சு காட்டுவோம் ஐயான்னு பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்து நாங்க சொன்னோம். சோ இஷ்யூ பேஸ்டு தான் பொலிட்டிக்ஸ். அது ரஜினிக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, ரஜினிக்கு நீ சொன்னியே இது சொல்லிங்கிறான் முட்டா பசங்க. ரஜினி 2004 தோத்த இடத்துல 2009 ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தாங்கிறத கிளைம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் விஜய்க்கு நம்ம மேல ரொம்ப ஆற்றாமையா இருக்குது. டைரக்டா அவரை அடிச்சு நீ மோசடி பண்றீங்க விஜய் ப்ரோ, இது மோசடித்தனம்னு எக்ஸ்போஸ் பண்ணிடுறேன். தமிழ் கூறு நல்லுலகில விஜய்க்கு மோசடித்தனத்தை எக்ஸ்போஸ் பண்றது எங்க டீம். அதனால எங்க மேல அவருக்கு காண்டு இருக்கு, கோபம் இருக்கு. சரிங்க. இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. இன்னொரு மகிழ்ச்சியான திறந்து சந்திப்போம். நன்றிங்க. நன்றி தம்பி.